ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப நாளாவே வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல, கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அதனால நீங்க யூடியூப் கமெண்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ், இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ல கேட்ட கேள்விகள், நேர்ல பார்க்கல கேட்ட கேள்விகள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் அட்ரஸ் பண்ற ஒரு FAQ செஷனா தான் இது இருக்க போகுது. நீங்க இப்போதான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, என்னோட பேர் நிஷா. எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்துச்சு. அதுக்கு நான் எலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ ரெமிஷன்ல இருக்கேன். எனக்கு எப்படி ஆர்ஏ டிடெக்ட் பண்ணாங்க, நான் அதுல இருந்து எப்படி வெளியில வந்தேன் அப்படிங்கறதெல்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் டாக்டர் கிடையாது. ஸோ மெடிக்கல் அட்வைசர்ஸ் கேட்காதீங்க. நான் உங்களை மாதிரி ஒரு ஆர்ஏ பேஷண்ட் தான். இப்போ ஆர்ஏ சர்வைவர்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆர்ஏ ரெமிஷன்ல இருக்கேன். நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நான் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணி வந்தேன், அதுல இருந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணேன். ஆஸ் அ ஃபிட்னஸ் ட்ரெயினர் என்னால் உங்களுக்கு எந்த விதமான இன்புட்ஸ் கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆட்டோ இம்யூன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய ஹெல்தியான செல்ஸையே எதிரின்னு நினச்சி அட்டாக் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு சளி காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும், அதை எதிரியாக நினச்சி அட்டாக் பண்ணும். அதனால தான் ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு நம்மளே ரெக்கவர் ஆகி வந்துடுவோம். ஆனால் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட ஜாயின்ஸில் தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ நம்மளோட ஜாயின்ஸை நம்மளோட இம்யூன் சிஸ்டம் எதிரின்னு நினச்சி அதை போய் அட்டாக் ஆகும். அதனால தான் நம்மளோட ஜாயின்ஸை சுற்றி நமக்கு இன்ஃப்ளமேஷன் வருது. சொல்லப்போனால் நம்மளோட இம்யூன் சிஸ்டமே நமக்கு கம்ப்ளீட்டாக அகேன்ஸ்டாக ஒர்க் ஆகும். அதுதான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். நமக்கு வந்திருக்கிறது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதாவது நம்மளோட ஜாயின்ஸ், சின்ன முட்டி பெரிய முட்டி அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். இதே சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் அஃபெக்ட் பண்ணும், அது லூப்பஸ்னு சொல்லுவாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் பண்ணும். ஏன் டயபெட்டிஸ் டைப் 1 கூட ஆட்டோ இம்யூன் தான். ஸோ நமக்கு என்ன விதமான ஆட்டோ இம்யூன் வந்திருக்கு அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணிட்டு அதை ட்ரீட் பண்ணல, சரியான முறையில் ட்ரீட் பண்ணல, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர முடியும். வயசுல இருந்து ஆர்ஏ வரும், யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்ஏ பொறுத்த வரைக்கும் இப்பெல்லாம் சின்ன வயசுல இருந்தே வருது. டீனேஜ் 15-16 வயசுல இருந்தே என்னால் ஆர்ஏ பேஷண்ட்ஸை ஒரு ருமட்டாலஜிஸ்ட் டாக்டர் கிட்ட பார்க்க முடியுது. ஆல்சோ விமனுக்கும் மென்னுக்கும் யாருக்கு ஜாஸ்தி வரும்னு பார்த்தீங்கன்னா, என்னால் விமன் க்ரௌடை தான் ஜாஸ்தி பார்க்க முடியுது மென்னோட கம்பேர் பண்ணல. இது ஹெரிடிட்டியா அப்படின்னு கேட்கல. அட் டைம்ஸ் இது அம்மாவுக்கு இருந்தா அந்த பொண்ணுக்கு வரும். ஸோ இப்போ எனக்கு இருந்துச்சு, அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கல தான் தெரிஞ்சிச்சு எங்கள் அம்மாவுக்கும் ஆர்ஏ இருந்துச்சு. ஸோ அதுவும் பாசிபிள் இருக்கு. எந்த விதமான சிம்டம்ஸ் ஆர்ஏல வரும்? சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி வரும். அது ஒரு பெயினாக வரலாம், ஸ்டிஃப்னஸ், மார்னிங் ஸ்டிஃப்னஸாக வரலாம். எனக்குலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி முழிக்கல என்னால் என்னோட பாதத்தையே கீழே வைக்க முடியாது. ஸோ எனக்கு பாதம் வலிக்கும், அப்புறம் முட்டி ஸ்டிஃபாக இருக்கும், ஃபிங்கர்ஸ் ஓப்பனே பண்ண முடியாது. ஆல்சோ ஈவன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துலலாம் இன்னும் இந்த பள்ளமாக இருக்கா, இதெல்லாம் ஆர்ஏ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா நெக் வலிக்கும், சிலருக்கு ஷோல்டர்ஸ் வலிக்கும், கால் முட்டி வலிக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி வரும். லெஃப்ட் நீ பெயின் இருக்கல, ரைட் நீயும் பெயின் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு சீக்வென்ஷியலாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு ஸ்வெல் ஆகலை. ஆனால் நிறைய பேஷண்ட்ஸ் நான் பார்க்குறவங்களுக்கு ஸ்வெல் ஆகும். இன்னும் கொஞ்சம் வயசானவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் டிஃபார்மிட்டி வரும். அதாவது அவங்களோட விரல் வளைஞ்சுக்கும், கையில் காலில் அதெல்லாம். அவங்களுக்குலாம் ஏர்லி ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணாமல் அந்த இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தி ஆகி டிஃபார்மிட்டி ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கும். எனக்கு இன்னொரு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரூசஸ், அங்கங்கே கண்ணி போன மாதிரி வரும். அது அந்த மெடிசன்ஸ்னால வருதா ஆரியனால வந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இன்ஃப்ளமேஷன் எனக்கு இருக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நான் அதை வச்சு கண்டுபிடிச்சிப்பேன். அங்கங்கே கருப்பாக கண்ணி போயிடும். ஆரியே உங்களுக்கு இருக்கான்னு கண்டுபிடிக்க என்னென்ன டெஸ்ட் இருக்குது? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ருமட்டாலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அவங்களே ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆன்டி-சிசிபி, ESR, CRP, அப்புறம் சில பிளட் டெஸ்ட் இதெல்லாம் எடுத்து பார்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்குது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கா இல்லையா இதெல்லாம் கிளியராக கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு டிஃபார்மிட்டி இருக்குது, ஏதாவது பர்டிகுலர் ஜாயிண்ட்ல பெயின் இருக்குது அப்படின்னா எக்ஸ்ரே இல்லைனா CT அந்த மாதிரி கேட்பாங்க. நீங்கள் ஒரு ஆர்ஏ பேஷண்ட் ஆயிட்டீங்க, நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகல உங்களோட பிளட் டெஸ்ட் எடுத்து கிட்னி ஃபங்க்ஷன், லங் ஃபங்க்ஷன் எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஏன்னா மெடிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டெராய்டு இருக்கும். அண்ட் உங்களுக்கு அது எவ்வளோ ரெஸ்பான்சிவாக இருக்குது, அவங்க கொடுக்குற மெடிகேஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பிளட் டெஸ்ட் கண்டிப்பாக மேண்டேட்ரி. நீங்கள் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, உங்களோட இன்ஃப்ளமேஷன் எவ்வளோ பெட்டராக இருக்குது, உங்களோட லைஃப் ஸ்டைல் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த பேராமீட்டர் வச்சு தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. நான் எப்படி ரெமிஷனுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்ஏன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் பயங்கரமாக டிப்ரெஷனுக்கு போயிட்டேன், பெட் ரிடன் ஆகிட்டேன், கொஞ்ச நாள் வீல் சேரில் இருந்தேன், பாத்ரூம் கூட எந்திரிச்சு போக முடியாது, எல்லாத்துக்கும் சப்போர்ட் இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்து மென்டல் டிப்ரெஷன் ஜாஸ்தியாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி நம்மள மாதிரி வேற யாருக்காவது ஆர்ஏ இருந்தால் அவங்க அதுலேருந்து எப்படி வெளியில் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கல தான் தெரிஞ்சிச்சு. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இதோட அவேர்னஸ் கம்மியாக இருக்குது.
உலக அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆரியல இருந்து வெளியில் வந்திருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட டெய்லி ரொட்டீனில் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வலிக்குதுன்னு சொல்லிட்டு இல்லை படுத்து ரெஸ்ட் எடுப்போம், இல்லை உட்காந்தே இருப்போம். ஆனால் ஆரியக்கு அதுக்கு நீங்கள் ரிவர்ஸாக இருக்கணும். அட்லீஸ்ட் வாக்கிங் ஆகுது போகணும். உங்களுக்கு முட்டி கால் முட்டி அஃபெக்டாக இருந்தால் நீங்கள் நடக்கணும். ஷோல்டர் நெக் இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும். நம்ம முட்டியை சுற்றி இருக்கிற மசிலில் ஸ்ட்ரென்தன் பண்ண தான் நம்மளோட முட்டி ஆக்டிவாக இருக்கும். நம்ம மட்டும் அந்த முட்டியை ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக டிஃபார்மிட்டி வரதான் செய்யும். ஸோ ஆஸ் அ ஃபிட்னஸ் ட்ரைனராக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஆக்டிவாக இருங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் டெய்லி வாக்கிங் போங்க. நல்ல ஷூ போட்டுட்டு வாக்கிங் போங்க. உங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வச்சு பண்ணலாம். வீட்டில் இருக்கிற சேரில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். நிறைய வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில், நீங்கள் சர்ச் பண்ணி பண்ணலாம். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஆரியக்கு ஏதாவது டயட் இருக்கான்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஹெல்தி சாப்பாடு எல்லாமே நீங்க சாப்பிடலாம். நிறைய பழங்கள் காய்கறிகள் எல்லாம் சாப்பிடுங்க. ஏதாவது பர்டிகுலர் ஃபுட்டு நீங்க சாப்பிடல, உங்களுக்கு ஒத்துக்கல, உங்களுக்கு வலி ஜாஸ்தி வருதுன்னா அந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. அது ஒன்று மட்டும்தான் ஆரியக்கான டயட் டிப் நான் கொடுப்பேன். வலி இருக்கையில எக்ஸசைஸ் பண்ணலாமானா பண்ணக்கூடாது. வலி இருக்கையில ரெஸ்ட் எடுக்கணும். இப்போலாம் பெயின் இருக்கோ இன்ஃப்ளமேஷன் இருக்கோ அந்த டைம்ல எக்ஸசைஸ் பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுங்க. நல்லா இருப்பீங்கல்ல அந்த டைம்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் நீங்க நல்ல ஷூ போட்டுட்டு வாக்கிங் போகலாம். உங்க டாக்டர் கிட்ட ஒரு தடவை ஆனால் கேட்டுட்டு எந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் இன்வால்வ் ஆகுங்க. உங்களை மாதிரி ஒரு ஆரிய பேஷண்ட்டாக இருக்கையில எந்திரிச்சு நடந்து வாக்கிங் போக எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம பயப்படுற அளவுக்கு ஒன்றும் அவ்வளோ மோசம் கிடையாது. நடக்கலாம். நடந்து அதுக்கப்புறம் நான் ஜிம்முக்கு போனேன். இப்போ ட்ரெக்கிங்லாம் போகிறேன். ஸோ உட்காந்தே இருக்காதீங்க, எந்திரிச்சு நடங்க, ஆக்டிவாக இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ஆரியலேருந்து வெளியில் வர முடியும். அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மெடிசன்ஸ் பற்றி கேட்காதீங்க. ஏன்னா ஆஸ் ரெஸ்பான்சிபிள் அடல்ட் என்னால் நான் சாப்பிட்ட மெடிசன் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களோட இன்ஃப்ளமேஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் சாப்பிடணும். அது நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் சாப்பிட முடியாது. நீங்கள் இந்த மெடிசன் சாப்பிட்றது கரெக்டானும் கேட்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய கொஷின்ஸ் வருது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் டாக்டர் கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒரு ஆரிய பேஷண்ட் இல்லை, சர்வைவர். பை.